ஹலோ குட்டீஸ். இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்புட் அண்ட் அவுட்புட்னா என்ன? உள்ளீடு வெளியீடு அப்படின்னு சொல்லாமே தமிழில். ஒரு இன்புட்டை ஒரு இன்புட்னா ஒரு வேல்யூவை பைத்தானுக்கு எப்படி கொடுக்கறது, ஒரு வேல்யூவை பைத்தான் கிட்டேருந்து கம்ப்யூட்டர் கிட்டேருந்து எப்படி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் காமிக்கிறது, இது பார்க்க போகிறோம். Read an input using input. இங்கே இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு ப்ரீஃபாக லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஃபங்க்ஷன் சம்டைம்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ சப்ரூட்டின். ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் பைத்தானில். இன் ஜென்ரிக் டேர்ம்ஸ் சொன்னோன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சில இடத்துல ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, சில இடத்துல சப்ரூட்டின் சொல்லுவாங்க. பைத்தானில் இட்ஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்கலாம். பேராமீட்டர்னா ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறது. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, பிரிண்ட் ஆஃப், டைப் ஆஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, அந்த மாதிரி இது வந்து இன்புட் ஆஃப். இன்புட்டுன்றது ஃபங்க்ஷன். இன்புட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா ஒரு இன்புட்டை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கும். அதாவது நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்கலாம் பைத்தானுக்கு. அதனுடைய பேராமீட்டர் என்ன? பேராமீட்டர்ன்றது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் பாஸ் பண்ணலாம். ப்ராம்ப்ட்ன்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். அந்த ப்ராம்ப்ட்ன்றது என்னது? ஒரு டிஸ்பிளே வேல்யூ. அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். விங் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி இன்புட்ன்றது ஒரு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ்ன்றது, ஸோ இது எதுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன்னா, ஏதாவது ஒரு புக்கோ படிக்கிறோம், பைத்தான் புக் படிக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது சின்டாக்ஸ்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்டாக்ஸ்ன்றது எப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர் எனிதிங் எது எடுத்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறது சின்டாக்ஸ். அதுக்கு சில நேரத்தில் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே சின்டாக்ஸ் பார்த்தோன்னா, அவுட்புட் ஈக்குவல்ஸ் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்புட்டுக்கு உள்ள நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த பேராமீட்டர் என்னென்னா ப்ராம்ப்ட். ஸோ இங்கே என்ன தெரியுது நமக்குன்னா, இன்புட்டுன்றது ஃபங்க்ஷன். இன்புட்டுக்கு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இன் திஸ் கேஸ் ப்ராம்ப்ட்ன்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. இன்புட்டை நமக்கு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இன்புட்னா ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியும். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே இன்புட்டுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, ப்ராம்ப்ட்னு சொன்னேன். டபுள் கோட்ஸும் இட்ஸ் அ ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலாமா எப்படி? வேல்யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை ரன் பண்ணுறேன். ஓகே, புது ஃபைல் சேவ் பண்ணிக்கிறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து இன்புட் அவுட்புட்னு சேவ் பண்ணலாமே. அவுட்புட் சேவ் பண்ணியாச்சு, ரன் ஆகுது. வேல்யூன்னு நம்மக்கிட்ட நின்றுட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட வேல்யூவை கேட்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மக்கிட்டேருந்து ஒரு வேல்யூவை, நம்மக்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை கேட்க போகுது. நம்ம உள்ளே கொடுக்கணும், நம்ம ஒரு இன்புட்டை உள்ளே கொடுக்கணும். இப்போ நம்ம வேல்யூன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் ஒரு வேல்யூ அடிக்கிறேன், டன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் கீ தட்டுறேன். என்ன ஆச்சு? நான் கொடுத்த இன்புட்டை திருப்பி காமிக்குது. அப்படின்னா என்ன? எப்போது நம்ம ஒரு வேல்யூ ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுவோம்ல, ஏன்னு அசைன் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல்ஸ் டன்னு போட்டு கீழே ஏன்னு போட்டால் அந்த வேல்யூ நமக்கு காமிக்குதுல்ல, அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. நான் கொடுத்த வேல்யூவை அது திருப்பி காமிக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பதில் இப்போ இப்படி பண்ணலாமே, ஏ ஈக்குவல்ஸ் இன்புட் ஆஃப் வேல்யூ. ஓகே, திருப்பி ரன் பண்ணுறேன். திருப்பி நம்மக்கிட்ட வேல்யூவை கேட்க போகுது. இந்த முறை வந்து P4Kன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எதுவுமே நடக்கலை. ஏன்? நம்ம இங்கே எதுவுமே சொல்லலையே. இப்போது பிரிண்ட் ஏன்னு போடுறேன். திருப்பி ரன் பண்ணுறேன். திருப்பி அதே மாதிரி கேட்குது. புரிஞ்சதா என்ன நடந்துச்சுன்னா?
நம்ம ஏல நம்ம என்டர் பண்ண வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வேரியபிள் ஏல வேல்யூ என்ன இருக்குன்னா நான் கொடுத்த வேல்யூ அங்கே இருக்குது. ஓகே, மறுபடியும் இப்போ ரன் பண்ணிவிட்டு வேறு மாதிரி காமிக்கிறேன். இப்போ 254 அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ 254ன்ற வேல்யூ நான் கொடுத்ததை பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்க மாதிரி இன்புட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங். நான் நம்பர் தான் கொடுத்தேன், பட் ஆனால் அது நம்பராக சேவ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். டைப் ஆஃப் ஏ பார்ப்போம் என்னதுன்னு. ஸோ ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறேன். 890 கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். பட் தெரியுதுல்ல, எந்த இன்புட் நம்ம கொடுக்குறதும் அந்த வேல்யூ நம்பராக நான் கொடுத்துருந்தாலும் அந்த வேல்யூ ஆல்வேஸ் கெட் ஸ்டோர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ புரியுதா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நான் இன்புட் நம்பர் கொடுப்பேன், பட் ஆனால் பைத்தன் நம்பரை எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ நான் இப்போ அதை நம்பராக யூஸ் பண்ணணுன்னா அந்த நம்பரை நான் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நம்ம பழைய எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாமே. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் ஈக்குவல்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நான் லென்த் அண்ட் வித்தை நம்ம கொடுக்குற மாதிரி வேல்யூ கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் நம்ம எல்லாமே அசைன் பண்ணிவிட்டு வேல்யூ நம்மளாம் கம்ப்யூட்டரில் அசைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். இந்த முறை நானே கேட்குறேன். ஸோ என்டர் லென்த் அப்படின்னு நம்மளே கொடுக்குற மாதிரி வாங்க போகிறோம். என்டர் லென்த் அப்படி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்க போது வித்தையும் வாங்கிக்கலாம். வித் அதே மாதிரி திருப்பி ஃபங்க்ஷன் என்டர் வித். ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. ஃபார்முலா போட்டுக்கலாம். லென்த் டைம்ஸ் வித். அது ஏரியா ரெக்டாங்கிள் ஈக்குவல்ஸ். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஏரியா ரெக்டாங்கிள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் லென்த். சரி, ஒரு 10 கொடுப்போம். என்டர் வித் 5. ஏரியா என்ன வரணும்? லென்த் டைம்ஸ் வித் 50. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எரர். என்ன எரர்? யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். cannot multiply sequence by non-int of type str. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்புட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங். இதனுடைய வேல்யூ என்னவா வந்திருக்கீங்க? ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு. ஸ்ட்ரிங்கை நான் மல்டிப்ளை பண்ண முடியுமா? I cannot multiply. So I have to explicitly convert this to integer. நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இது ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போது இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் ஆஃப் நம்ம எஸ்டிஆர் ஆஃப் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போது இன்ட் ஆஃப் வித் இன்ட் ஆஃப் லென்த். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டிஜராக நான் இதுக்கு பேர் கேஸ்டிங். இந்த மாதிரி நம்ம டைப் கன்வர்ஷன் பண்ணுறோம்ல, எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல டைப்பை, அதுக்கு பேர் கேஸ்டிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை இப்போ நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். இன்டிஜர் தான் பண்ணோன்னு இல்லை, ஃப்ளோட்டாக கூட பண்ணலாம். ஓகே, நம்ம ஃப்ளோட்டாக பண்ணலாமே. ஃப்ளோட் இன்னொன்று இன்டிஜராக கூட இருக்கட்டும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிரிண்ட் ஆகுதா பார்ப்போமா? 10 5 50. கிரேட். ஸோ இப்போது இன்புட்டோட ஃபங்க்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும், இன்புட் என்ன பண்ண போகுதுன்றது தெரியும். அடுத்தது பார்க்கலாமா? ரைட்டிங் அவுட்புட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்புட்டை நம்ம
எப்படி கொடுக்கறது கம்ப்யூட்டருக்கு பைத்தானுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவுட்புட்டை எப்படி நமக்கு காமிக்கிறது, நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் தெரியும். ஏன்னா எப்படி அவுட்புட் நம்ம காமிச்சிட்டு வரோம், print is a function just like input. இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரிண்டோட சின்டாக்ஸ் print வேல்யூ. ஒரு வேல்யூ தான் பண்ண முடியுமா, இல்லை மல்டிபிள் வேல்யூஸும் பண்ணலாம். பிரிண்டிங் த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா print you are watching கமா கொடுத்துட்டு இன்னொன்று கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி பார்ப்போமே. இப்போதைக்கு ஒன்று நம்ம ஆல்ரெடி சொல்லலை உங்களுக்கு. இந்த ஆஷ் சிம்பிள் இருக்குல்ல கீபோர்டில் 3க்கு மேலே இருக்கும். ஆஷ் சிம்பிள் எங்கே இருக்குன்னு கீபோர்டில் பார்த்து தெரிஞ்சுங்க. இது என்னதுன்னா கமெண்ட் த ஸ்டேட்மெண்ட். நாங்கள் டைப் பண்ணி இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. அது சும்மா ஒரு டிஸ்பிளே இங்கே ப்ரோக்ராமில் இருக்கும். ஆனால் பைத்தான் வந்து அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா பைத்தானுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது நான் இந்த ஆஷ் கீக்கு பக்கத்தில் போட்டிருந்தாலும் அது எதுவும் பண்ணாத, என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் சும்மா வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அங்கே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டு பார்க்கலாமே. என்ன போட்டிருக்கு, யூ ஆர் வாட்சிங் P4K. ஓகே ரைட், யூ ஆர் வாட்சிங்னு பிரிண்ட் ஆச்சு, P4Kன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. புரியுதா? அந்த மாதிரி நான் எவ்வளோனா கொடுக்கலாம். 1 2. ஓகே, இங்கே நோட் பண்ணிங்கன்னா நான் 2 நான் கன்வெர்ட் பண்ணல ஸ்ட்ரிங்காக, பட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஆல்ரைட், ஸோ இப்போது இதோட இந்த ப்ரோக்ராமோட வே யூஸ் பண்ணுவோமா? இப்போது இந்த ஆஷஸ்லாம் எடுக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது இந்த பிரிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல, ஆர் பிரிண்ட்டோட சின்டாக்ஸை நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இங்கே ப்ராம்ப்டில் வந்துட்டு பைத்தான் ஷெல்லில் இருக்கேன். இங்கே பைத்தான் ஷெல்லில் வந்துட்டு ஹெல்ப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஹெல்ப் போட்டு இப்போ பிரிண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பெருசு பண்ணி பார்ப்போமே. புரியுதா? இப்போ நான் அங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருந்த மாதிரியே கம்மிக்குது. பிரிண்ட்டுக்கு ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. ஹெல்ப் ஆன் பில்டின் ஃபங்க்ஷன் பிரிண்ட் இன் மாடியூல் பில்டின்ஸ் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் என்ன பண்ணோம், பிரிண்ட்ஸ் த வேல்யூஸ் டு அ ஸ்ட்ரீம்ன்றது இங்கே பார்க்குறது டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஓகே, வேல்யூன்றது நம்ம கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் சில அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் அங்கே சொல்லலை, பட் இங்கே பார்க்குற மாதிரி அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. SCPன்னாது செப்பரேட்டர் இன்சர்ட்டட் பிட்வீன் த வேல்யூஸ். டிஃபால்ட் இஸ் அ ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் வாட்சிங் P4K கமான்னு கொடுத்துருக்கேன்ல, பட் ஆனால் டிஸ்பிளேயில் இங்கே வரும்போது இங்கே தெரியுதா, யூ ஆர் வாட்சிங், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஓகே, அதுதான் சொல்லுது. டிஃபால்ட்டாக இங்கே ஆல்ரெடி காமிக்குது இல்லை, இந்த சின்டாக்ஸ்லேயே ஆல்ரெடி காமிக்குது. டிஃபால்ட்டாக அந்த செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ். அதே மாதிரி இங்கே முடிஞ்ச பிறகு இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, எண்ட். அட் த எண்ட் ஸ்ட்ரிங் அப்பெண்டட் ஆஃப்டர் த லாஸ்ட் வேல்யூ. இந்த லாஸ்ட் வேல்யூக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேரேஜ் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிரிண்ட் பண்ணோம் நம்ம ப்ரோக்ராம் கொண்டோம் மறுபடியும். பட் எப்படி பிரிண்ட் பண்ணோன்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அதே ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணுறேன். 3 2 6. புரிஞ்சதா என்ன நடந்துச்சுன்னு? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ், ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன். ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 6ன்னு காமிக்குது. நான் என்னோடய இன்புட்டையும் காமிக்கணும், லென்த் அண்ட் வித் அப்படின்னு காமிக்கணும். அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 6. அதுக்கப்புறம் காமிக்கலாமா, வென் length is length
and width is every time கமா போடுறேன் நான். எவ்ரி டைம் கமா போட்டு எப்படி ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம். ரன் 3 2 area of the rectangle is 6 when length is 3 and width is 2. புரிஞ்சதா? ஸோ இது மொத்தம் அப்படியே பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் வேல்யூஸை டைனமிக்காக ஃபிக்ஸட் வேல்யூஸ் கிடையாது, நான் தான் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நான் வேறு வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். 7 is 49 when length is 7 and width is 7. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செப்பரேட்டரையும் யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஹெல்ப் பார்க்கலாமா மறுபடியும்? ஹெல்ப் print. அந்த பேராமீட்டரோட நேம் என்ன? செப்பரேட்டர். நம்ம அந்த பேராமீட்டர் நேமையே சொல்லிட்டு கொடுக்கலாம். செப் ஈக்குவல்ஸ் அந்த ஸ்பேஸ்க்கு பதில் நம்ம கமா கொடுக்கலாமே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? திருப்பி ரன் பண்ணுறேன். 3 2. இப்போ என்ன நடந்துச்சு? ஸ்பேஸ் இருந்த இடம் எல்லாம் கமா வந்துடுச்சு. புரிஞ்சதா? ஸோ திஸ் ஒன் இஸ் பிரிண்ட் கமாண்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தது என்னன்னா, எப்படி ஒரு இன்புட்டை நம்ம கம்ப்யூட்டர் கிட்டேருந்து வாங்கிறது, எப்படி ஒரு அவுட்புட்டை கம்ப்யூட்டர் கிட்டேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. அடுத்த எபிசோடில் மோர் பைத்தன் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். பாய்.